ஆபீஸ்ல எப்படி இருக்கு சுத்தி பாருங்கப்பா. சூப்பரா இருக்குமா. என்ட்ரன்ஸே சூப்பர். மெயின் இடமா வேற இருக்கா, நல்ல பிக்கப் ஆகும். என் பிள்ளை சாரி கடை வச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கே. படிச்சாலே படிச்சாலே வச்சாலே எதுவும் செய்யாம இருக்காளே, நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீயா உனக்கு பிடிச்ச ஜாப்ப தேடிக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்மா. 3 ரோசஸ். ஃப்ரெண்ட்ஸும் நீ தானே பண்றீங்க, நல்லா வருவீங்க. இந்த அப்பாவோட பிளெஸிங் எப்பவும் இருக்கு உங்களுக்கு. நல்லா வருவீங்க, நல்லா வரணும். அப்புறம் மகா, நம்ம கடையை திறந்துட்டோம், திறந்தோடனே ஆஹா ஓஹோ அப்படிதான் வரணும்னு நினைக்க கூடாது, சரியா? ஒரு தொழில்னா அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு. எல்லாம் நம்ம புரிஞ்சு தொழில மெயின்டைன் பண்ணணும், சரியா? இந்த தொழிலும் உனக்கு புதுசு, போக போக எல்லாம் பழகிடுவ. சரிங்கப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்த தொழில் எனக்கு புதுசுதான், அனுபவம் எதுவுமே கிடையாதுதான். எல்லாரும் என்ன எல்லா தொழிலும் கத்துக்கிட்ட பண்றாங்க, எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுதான். அதுக்கப்புறம் லாபம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுக்கிட வேண்டியதான். நீங்க சொல்ற சரிதான், நான் எல்லாமே கத்துக்கிடுவேன்ப்பா. ஐயர் வரேன்னாரு, முத ஸ்டார்ட் பண்றோம், பூஜை பண்ணி நல்லபடியா பண்ண வேண்டாம். வரேன்னாரு, டைம் வேற ஆயிட்டு. சரிம்மா, ஐயர் வர்றதுதான் என்னால இருக்க முடியாது. எனக்கு நீங்க ஆடிட்டிங் இருக்கு, செக்கிங் போகணும் 2-3 இடத்துக்கு. அதனால சீக்கிரமே வர சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிலே வேற. நான் ஈவினிங் கண்டிப்பா வருவேன். அப்பா நிக்கிறேன்னு எதுவும் நினைக்காத, சரியா? அப்பாவோட ஒர்க்கை பத்தி உனக்கு தெரியும்ல. என்னங்க இன்னைக்குமா? ஒரு நாள் நிக்கலாம்ல, ஒரு நாள் இன்னும் பிள்ளை கூட மாட நல்லது கிட்ட சொல்லி கொடுப்பீங்களா? இன்னைக்கு வேலை இருக்குன்னு. ஆமாப்பா, என்னப்பா இன்னைக்கு ஒரு நாள் இருங்கலாம்ப்பா. நீ எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெக்கரேஷனும் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா புகை இதெல்லாம் பலூன்லாம் உடஞ்சிரும்ல, அதான். இருங்கப்பா. இல்லம்மா, இன்னைக்கு லீவ் போட முடியாது, எனக்கு கண்டிப்பா போயே ஆகணும். செக்கிங் இருக்கு, நான் தான் மெயின். நானே போகலன்னா எப்படி? மகா, நாளைக்கு அப்பா லீவ் போட்டு உன் கூட ஃபுல்லா நிக்கிறேன். என்னென்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு, நான் பண்ணி தரேன், சரியா? அம்மா இருக்கலாம், பாத்துக்கணும். சரி, போயிட்டு வரேன், பாத்துக்கிடுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிக்காங்க, உள்ள கூப்பிடுமா. சரி, போயிட்டு வரேன், பிள்ளைங்கள பாத்துக்க. எங்க பாத்து போங்க, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. ஏய், இந்த தாவணியில எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன்ல, எனக்கே என்ன பிடிச்சிருக்கு. இந்த கலர் என் கலருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குல்ல. அதான் வருவார்ல, அதான். காலேஜ்ல இன்னைக்கு எக்ஸாம் வேற இருக்கு தானே, எப்பவாவது இப்படி பார்த்தாதான் உண்டு. அதான் லீவ் போட்டிருக்கேன். அதான் என்ன இன்னும் காணும்? அதான் அப்பா போயிட்டாங்கல்ல, அதான் போன் போட்டு வர சொல்றேன். ஏய், அத்தானுக்கு போன் போடு, அவட்ட தாவணிப்பாவோட எப்படி இருக்கு நான் கேட்டே ஆகணும். இந்த பாரடி, நீ ரொம்ப ஓர போயிட்டு இருக்க, பாத்துக்க. இதெல்லாம் சரியா படல. ஆமா, உன்னை ஏன் நீ காலேஜ் லீவ் போட சொன்ன? சாயங்காலம் வந்தா போதுமே, இப்ப என்ன வம்ப போதுன்னு நிக்க? அது நம்ம தாவணி பாவட வேற. ஏன் அத்தான் தன்னை பேசுறது உனக்கு பொறாமையா இருக்கோ? முகத்தை பார்த்தாலே தெரியுது. உனக்கே உண்மை நம்பிக்கை இல்ல. ஏன்னா உன்னை விட நான் கொஞ்சம் அழகா கலரா இருக்கேன் பத்தியா. நம்மளை விட அழகா இருக்கிறதுனால அவ எதுவும் அவரை தள்ளிட்டு போயிடுவாரோன்னு நினைக்க. கரெக்டா? அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. நீயே ஓவர் இமேஜ் பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, அவர்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறது, இந்த தொட்டு தொட்டு பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டாத. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு கடை திறந்திருக்காளே, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு கங்க்ராச்சுலேஷனாவது சொல்லுவோம்னு உனக்கு தோணுச்சாடி? அதெல்லாம் விட்டுட்டு நல்லா மினிக்கிட்டு வந்து நின்றுவா அந்தால. ஆமா, இவள ஏன் காலேஜ் அனுப்பல? இவ வரல, இப்ப யார் அழுதா? காலேஜ் போய் சொல்ல வேண்டியதுனே. சாயங்காலத்துக்கு அப்புறம் வந்தாலும் என்னவா? என்ன ரொம்ப ஓவர் டென்ஷன் ஏத்திட்டு இருக்காமா, பாத்துக்கோங்க. ஏய் ரம்யா, சும்மா இருக்க மாட்டா நீ வாய வச்சுக்கிட்டு? பாவம், அவளே ஒத்த ஆளா இருந்து கடை திறந்திருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம். அவளை போட்டு கடுப்பேத்திக்கிட்டு. மகா, அந்த ஐயர் வந்துட்டாரு. என்ன பூசாரி, லேட் ஆயிட்டு. எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க? மணி 9:30 ஆயிட்டு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பண்ண வேண்டாமா? நானே முத கடை திறந்திருக்கேன், எதுவும் நல்ல நேரத்துல பண்ணாதானே நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் 10 மணி வரை இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். எனக்கு பக்கத்துல ஒரு பால் காய்ச்சி வீடு, அங்கேயும் போய் ஹோமம் மட்டும் வர டைம் ஆயிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் பூஜைய. பூஜை நல்லபடியா முடியுது, கடை நல்ல சேமமா வரும், எந்த கவலையும் படாதீங்க. மகாலட்சுமி, இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட இப்படி எல்லாம் ஒரு கடை எடுத்து நடத்திருக்குமா எனக்கு தெரியல. ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா இருந்து ஒரு துணி கடை திறந்திருக்கியம்மா, எவ்வளவு பெரிய விஷயம்.
ஒரு பொம்பளையா இருந்து இதெல்லாம் செய்யணும்னா லேசுப்பட்ட விஷயமா? வாழ்த்துக்கள்மா. நீ நல்லா இருக்கணும், நல்லா வரணும் என்ன? கண்டிப்பா கண்டிப்பாமா, நல்ல நிலைமையில வருவேன். கவலையே படாதீங்க. நீங்க தான் முதலாளி என்னைக்குமே. சரி சரி முதலாளி மேடம், சேர்ல உட்காருங்க. முத சாரி நீங்க தான் வாங்க போறீங்க. நீங்க தான் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, உங்க கையாலதான் முத சேல்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். ரம்யா, அம்மாக்கு அந்த சாரி எடுத்து கொடு. எதுக்குமா இதெல்லாம்? பூர்ணிமா, ரீனா, நீங்க என் வயிற்றுல பிறக்காத பிள்ளைங்க தான். 3 பேரும் ஒத்துமையா இருந்து நல்லபடியா இந்த தொழில் நடத்தணும் என்ன? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி சரி, நான் புடவைய கொடுக்குறேன், நீங்க பணத்தை கொடுக்கணும். சரிங்களாம்மா? போட்டோலாம் எடுக்க மாட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மனசுக்கு நிறைவா இருக்கு. மகா, ஆமா பூர்ணிமா, உங்க அம்மா எல்லாம் வரலையா? அவங்களெல்லாம் கூப்பிடல நீ? இல்லம்மா, ரீனாவோட அம்மா வெளியூர்ல தான் இருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சா வருவாங்கன்னு சொன்னா. எங்க அம்மா வெளியூர் கிளம்பிட்டு இருக்காங்க. அக்கா பிள்ளைக்கு பிறந்த நாளா, நானும் போற மாதிரிதான். சரி, நம்ம கடை ஓப்பனிங்ல முக்கியம், அதான் அம்மா போக சொல்லிட்டேன். நான் ஈவினிங் ட்ரெயின்ல போயிட்டு நாளைக்கு மார்னிங் இல்ல ஆஃப்டர்நூன்குள்ள வந்துடுவேமா. ஹை, அத்தா வந்துட்டாரு போல இருக்கு. பைக் சவுண்ட் கேக்கு. அக்கா, அத்தா வந்துட்டாரு. தெரியுதுடி, வாய மூடு. வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் மகா, கடை நல்லபடியா வரணும். அப்பவே வந்துடலாம் பாத்தேமா. அவன் டியூட்டி போயிருந்தானா, வந்தவன் சேர்ந்து போலாம்னா. இப்பதான் வந்தான். சரி, வந்தவன் ட்ரெஸ் மாதிரி அப்படியே கிளம்பி வர்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா. உங்க கல்யாணத்துக்கு எல்லாம் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிடலாம் போல இருக்க. அங்கேயும் அலைய வேண்டாம், அப்படிதானே? கண்டிப்பா அத்த. நம்ம ரிலேட்டிவ் கொடுக்கறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதுக்குலாம் கண்டிப்பா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெட்டிங் தான் நம்மகிட்ட இல்ல. அதுவும் ஒரு பிரச்சனை இல்ல. காஞ்சிபுரத்துல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி ஒரிஜினல் காஞ்சிபுரம் சாரி நெஞ்சு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க சம்பந்தி, சாரி நான் தான் வாங்கியிருக்கேன். பாருங்க, கோல்டு கலர்ல. அத்தைக்கு ஒரு புடவை எடுத்து கொடுடி. கண்டிப்பா, அத்தைக்கு இல்லாமையா? அத்தை, இன்னைக்கு அம்பானி சாரி 5 கலர் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. மகா, பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அப்பதான் வரணும்னு பார்த்தேன், எனக்கு முக்கியமான டியூட்டியா, அதான் போயிட்டு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டு. மாப்பிள்ள வாங்க, பூஜை நல்லபடியா முடிஞ்சு மாப்பிள்ள. வாங்க, ஜூஸ் ஏதாவது சாப்பிடலாம். இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பூர்ணிமா, ரீனா வாங்க. டிஃபன் காலையில எல்லாரும் சாப்பிடாம வந்திருக்கீங்க. எல்லாரும் டிஃபன் சாப்பிடுவோம். அதான், அது எப்படிதான் நம்ம 2 பேருக்கு திடீர்னு ஒண்ணு போல இருக்கு? பாருங்க, நானும் ப்ளூ கலரு, நீங்களும் ப்ளூ கலரு. நம்ம என்ன சொல்லி வச்சா போட்டோம்? இல்ல இல்ல, 2 பேரும் தனித்தனி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம திங்கிங் ஒண்ணு போல இருக்கு, பாத்தீங்களா? உங்களுக்கும் சூப்பரா இருக்கு, எனக்கு எப்படிதான் இருக்கு? உனக்கு என்ன ரம்யா, நீ நேச்சுரலாவே அழகுதான். இந்த ஹாஃப் சாரில இன்னும் அழகா காமிக்குது. சூப்பரா இருக்கு. ஆமா, உங்களை யார் ப்ளூ கலர் ஷர்ட் போட சொன்னா? இல்ல கேக்குறேன், என்னோட ஃபோன் பண்ணி கேட்டீங்களா என்ன கலர் சாரி கட்டியிருக்க, நான் என்ன கலர் போடணும்னு? நீங்க பாட்டு ப்ளூ கலர் போட்டுருந்தீங்க. ஏய், ட்ரெஸ் பண்ணதுக்கலாமா உன்ட்ட கேட்பாங்க? டைம் ஆயிட்டு ஆல்ரெடி. அதான் கையில கிடைச்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். ஏன்? நானும் ப்ளூவா, நீங்களும் ப்ளூவா, 2 பேரும் போட்டிருக்கனால அவளுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, ஆல்ரெடி நான் அவளை காலையில கடுப்பேத்திட்டேன். அதனால நான் உங்ககிட்ட பேசிட்டனால அவள் டென்ஷன் ஆயிடுவா. அவன் முகத்தை பாருங்களேன். ஏன் ரம்யா, காலையில ஆரம்பிச்சு விட்டுட்டியா? அதான் நான் பார்த்தேன், வந்தோடனே டென்ஷனா இருக்கலன்னு. ஷோ, உங்க அக்காவை நான் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு நீ இங்க இருந்து போயிரு. இல்ல, அவ இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. அப்பாடா, போயிட்டா. ஆமா, உங்களுக்குள்ள அப்படி என்னதான் 2 பேருக்கும் ரகசியம்? எப்ப பாரு குசு குசுன்னு பேசிக்கிட்டு நீங்க என்ன வேணா கல்யாணம் பண்ண போறீங்க? ஏன் பேசணும்? இங்க பாருங்க கார்த்திக், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வரதா இருந்தா கண்டிப்பா நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இந்த கலர் ட்ரெஸ் போடவா, நீ இந்த கலர் சாரி போட்டுக்க, இந்த கேட்டு தான் போடணும். பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் கோவப்பட்ட எப்படி மகா? அவ சின்ன குழந்தை, ஏதோ நம்மள கடுப்பாத்துறதுக்காக ஏதாவது சொல்லிட்டு போவா. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கோபத்துல கூட என்ன அழகா இருக்க. இந்த சாரி சூப்பரா இருக்க. சாரி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்ச லுக்கே தனியா இருக்க. சாரியில கலக்குறப்போ. ஏய், கொஞ்சம் சிரிமா, இன்னைக்கு ஃபங்க்ஷன். கடை ஓப்பனிங் பண்ணிட்டு முகத்தை உருன்னு வச்சுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் ஆன்லைன்ல சாரி எல்லாம் போட்டுட்டியா? இனிதானா? இனிதான் கார்த்திக், எனக்கே புரியுது அவன் என்ன கடுப்பதான் பண்றான்னு. இருந்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது. அவளோட எனக்கு காலையில கடுப்பேத்திட்டு இருக்கா உங்களை வச்சு என்கிட்ட. சரி சரி, டென்ஷன் ஆகாத. வா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். மகா, நீ சிரிச்ச எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா?
அப்படின்னு இல்ல. கங்க்ராச்சுலேஷன் மேடம், புதுசா சாரி பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓஹோ, நீங்க வரணும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கார்த்திக். எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாவே இருக்குப்பா. ஏதோ ஆர்வக்குளர்ல ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாவே போட்டிருக்கேன். பயமா இருக்கு. சேல்ஸ் ஆகும்ல கார்த்திக்? ஏன் மகா, பயப்படாத, தைரியமா நடத்து, நல்ல சேல்ஸ் ஆகும், கவலையே படாத. இப்போ ஆஃப்லைன் சாரி பிசினஸ விட ஆன்லைன் சாரி பிசினஸ் கொடி கட்டி ஓஹோன்னு பறக்குது. நீயும் அந்த மாதிரி கொடி கட்டி பறப்ப. இந்த பிசினஸ் வேணா உனக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம போடுற எஃபெக்ட்ல தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டோன்னு வையேன், கண்டிப்பா அதுல சக்சஸ் இருக்கு. நீ வேணா பாரு, 1 மந்த்லயே நீ நல்லா ஏர்ன் பண்ணதான் போற. நீங்க பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அடிக்கடி இப்படி மோட்டிவ் பண்ணிட்டீங்க. என்ன நம்பி பாவம் 2 ஜீவனும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஏய், ஆன்லைன் பிசினஸ் சொன்ன, இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இல்ல. ஆன்லைன்ல இந்த சாரீஸ் போட வேண்டாமா? ஏய் மகா. ஆமாடி, கண்டிப்பா இந்த பீஸ் இன்னைக்கு லான்ச் பண்ணியே ஆகணும். ஆமா, நீ டிஃபன் சாப்பிட்டல? நான் சாப்பிட்டாச்சு, நீ தான் சாப்பிடாம அவள்கிட்ட பேசிட்டே இருக்க. சரி, பிசினஸ பாப்போம். கார்த்திக், இந்த சாரி எல்லாம் பூர்ணிமா இப்ப ஒன்னொன்னா பிரைஸ் சொல்லுவா, அதோட டீடைல்ஸ் சொல்லுவா. நீங்க அழகா ஷூட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும், எடிட்டிங் நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி, நான் டிஸ்ப்ளே பண்ண மாட்டேன். நீ தான் அழகா புடவைலாம் கட்டியிருக்க. ஃபர்ஸ்ட் டே நீயே ஸ்டார்ட் பண்ணி வை. எனக்கெல்லாம் உன் அளவுக்கு வராது பேச. உனக்கு அடி பேச வராது? உனக்கே வரா தெரியல. நான் இவ்வளவு வாய் பேச ஆரம்பிச்சதே உன்னை பார்த்துதான். பேச தெரியாதான் பேச. நீயே பண்ணுடி, ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல, நான் வேணா நாளைக்கு பண்றேன். கார்த்திக், பேக்ல அந்த 3 ரோசஸ் அதெல்லாம் தெரியணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நம்ம சகஜமா பேசிடுவோம். எனக்கு வெக்கமா கூட இருக்கு போங்க உங்க முன்னாடி பேசுறதுக்கு. என்னது வெக்கமா? உனக்கு வெக்கம்லாம் கூட பட தெரியுமா? உனக்கு வெக்கப்பட தெரிஞ்சே இன்னைக்குதான் பாத்திருக்கேன். சரி சரி, பயப்படாத சரியா? போல்டா எப்பவும் பேசுற மாதிரிதான். நான் தானே மொபைல்ல எடுக்க போறேன். இங்க என்ன 10-15 பேரா இருக்க போறாங்க, நம்ம 3 பேர் தானே நிக்கிறோம். நீ எப்பவும் போல உன்னோட சாரிய பத்தி இன்ட்ரோ கொடு. ஏய், ஏதாவது ஐடியா குடுடி, எப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 ரோசஸ் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லட்டுமா? ஆமா, 3 ரோசஸ் டீ தூள் வச்சிருக்கோம். உங்களுக்கு 1 கிலோ வேணுமா, 1/2 கிலோ வேணுமா, 25 கிராம் கூட நாங்க சேல் பண்றோம். யாடிவ சாரி விக்கிறோம், எவ்வளவு அழகா சொன்னோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க புதுசா ஒரு சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். உங்களை நம்பிதான். உங்களுக்கு பிடிச்சா எங்க சாரியை நீங்க வாங்கிக்கலாம். ஒரு சாரியோட பிரைஸ் 750 ஒன்லி. 1 வீக் மட்டும்தான். யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அம்பானி சாரி, அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அப்படியே எதாவது அடிச்சு விடு. ஏய், நீயே எவ்வளவு அழகா பேசுற. நீயே பண்ணலாம்ல. நானே டெலிவரி பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நாளைக்கு தான் நீ தான் சாரி டிஸ்ப்ளே பண்ணணும். மகா, ஓகே, ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 ரோசஸ் சாரி பிசினஸ். என்னங்க புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் உங்க மகா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாரி பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். மகா, இப்படி எல்லாம் பேசாத, கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் அழகா ட்ரை பண்ணு. ஐயோ, வர மாட்டேன். ஓகே ஓகே கார்த்திக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பானி சாரி. 5 கலர்ஸ் அவைலபிள். நான் கட்டிருக்கிறது கூட இதுல ஒரு கலர் சாரி தான். சூப்பரா இருக்குங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, யாரும் இது வரைக்கும் கொடுக்காத பிரைஸ். ஒன்லி 750 மட்டும்தான். நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் கேட்டு பாருங்க, 1000 rupees கம்மியா யாரும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க ஹோல்சேல்ஸா பண்ணனால ஒன்லி 750 மட்டும்தான். அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு எங்கள்கிட்ட எந்த சாரி வாங்கினாலும் ஷிப்பிங் சார்ஜ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னைக்கு ஆர்டர் கொடுங்க. 3 ரோசஸ் ஆன்லைன் சாரி பிசினஸ். இல்ல ஓகே, சாரி பிசினஸ் இல்ல, ஆன்லைன் சாரி ஷாப்பிங். ஹே போங்கப்பா, சொல்லவே வர மாட்டேங்க எனக்கு. போதும், இப்படியே போடுங்க. மகா, சரி நம்ம எடிட்டிங்ல பாத்துக்கலாம். நீ இவ்வளவு சொன்னது ஓகே. அப்புறம் இந்த சாரியோட டீடைல்ஸ் எங்க கிடைக்கும், எப்படி ஆர்டர் கொடுக்கணும், அதையும் சொல்லிடு. ஆமல, அத சொல்லவே இல்லையா? சரி கார்த்திக், ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரி எப்படி நாங்க வாங்குறோம்னு கேக்குறீங்க? 3 ரோசஸ் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நம்பர் கொடுத்துருப்போம். அதுல போய் நீங்க கால் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க வீடு தேடி 3 டேஸ்ல நாங்க அனுப்புறோம். சூப்பர் மகா, சூப்பர். இன்னும் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஷோ, என்ன கார்த்திக், என்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு? ஓகே, போதும். 5 கலர்ஸ் சொல்லிட்டேல்ல, போதும். இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. இருந்தாலும் சூப்பரா தான் பண்ற. ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி இல்ல. மகா, அந்த சாரியை குடு.
பயப்படாத, டென்ஷன் ஆகாத, சரியா? எல்லாம் நல்லதாகும் நினை. கண்டிப்பா நல்லதாவே நடக்கும். அப்படி இல்ல கார்த்திக், அம்மா அப்பாட்ட காசே கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்பா என்னோட கல்யாணத்துக்காக வச்சிருந்தருவா, அதுல கொஞ்சம் காசும் கேட்டேன். நானும் இவ்வளவு நாள் சேவ் பண்ண கொஞ்சம் காசையும் போட்டிருக்கேன். என்னோட மொத்த சேவிங்ஸும் இதுலதான் இருக்கு. நல்லா வரும்ல, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் மட்டும் பண்ணா ஓகே, ஃப்ரெண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதான் பயமா இருக்கு. நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்த்து கொடுக்க வேண்டாம். ஏன் மகா பயப்படுற? எனக்கு கைரேகை பார்த்து பலன் சொல்ல தெரியும். உன் கையை கொண்டா, பார்த்து பிசினஸ் எப்படி போகும்னு சொல்றேன். உம் உன்னோட கையோட அழக பார்த்தா. என்னது, கையோட அழக பாக்குறீங்களா? கையோட ரேகையை பாருங்க சார், அப்பதான் பலன் தெரியும். ஓ சரி சரி சரி, கையோட அழக பார்த்தனா, பார்த்ததுல ரேகையை சொல்ல மறந்துட்டேன். இந்த கையோட அமைப்புக்கு இந்த பொண்ணு தொட்டதுலாம் டாப்பா வரும். பயங்கர டேலண்ட், கொஞ்சம் முன்கோபம். வீட்டுல அடிக்கடி சண்டை போடுவிய, சரிதானே? அப்புறம் இந்த பிசினஸ், எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓஹோன்னு போகும். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு மனசுக்கு ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சு கல்யாணம் பண்ண போறா. கல்யாண வாழ்க்கை ஆஹா ஓஹோ டாப்பா இருக்க போகுது. நல்லாதான் பலன் சொல்றீங்க, வாங்க கார்த்திக். ஏய் சீரியஸா? இந்த ரேகையில என்னன்னு தெரியுதுப்பா. இந்த ரேகைப்படி இந்த பெண்ணுக்கு 5 குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணும் தெரியட்டாலும் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்றீங்க பாத்தீங்களா? பெரிய ஆளு நீங்க. கார்த்திக், பிசினஸ் நல்லா வரும்ல? கவலையே படாத மகா, அதான் ரேகைப்படி சொல்லிக்கலாம். நீ எது தொட்டாலும் டாப்பா வருவேன்னு. அப்புறம் என்ன, நான் எப்போ உனக்கு பக்கபலமா சப்போர்ட்டா இருப்பேன், சரியா? எந்த கவலையும் படாத. கார்த்திக், இங்க பேசுறதுலாம் ஜாலிக்குன்னு புரியுது, இருந்தாலும் அந்த வார்த்தை கூட ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஐ லவ் யூ கார்த்திக்.